ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்துல 57வது பாட்டு பார்க்க போறோம். இளைப்ப அருங்குரங்களால் இவுளி பாரினை கிளைப்பன அவ்வழி கிளர்ந்த தூளியின் ஒளிப்பன மணி அவை ஒளிர மீது தேன் துளிப்பன குமரர்த்தம் தோளின் மாலையே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். இவுளி இளைப்ப அருங்குரங்களால், இவுளி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். அதனாலதான் இவுளி மறவன் அப்படின்னா குதிரை வீரன் அர்த்தம். இளைத்தல் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, ரொம்ப இழைச்சிட்டான் அப்படின்னா மெலிதல் அப்படின்ற, மெலிஞ்சிட்டான் அப்படின்ற அர்த்தம். இதை தவிர சோர்தல், தளர்தல், தோற்றுப்போதல், வளம் குன்றுதல், இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு. அதையும் தவிர ஓடுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. அதனால இந்த இடத்துல ஓடுதல் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வருது. குரம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம போன பாட்டிலேயே பார்த்துருக்கோம். அதாவது ஆடுவார் புறவியின் குரத்தை யார்பன சூடுவார் இகழ்ந்த அத்தொங்கல் மாலைகள் ஓடுவார் இழுக்குவது ஊடல் ஊடு உற கூடுவார் வனமுலை கொழித்த சாந்தமே அப்படிங்கிற பாட்டில் குரம், குரம்பு, குழம்பு இது எல்லாமே குதிரைவாலி அல்லது குதிரை லாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தவிர குதிரை கால்கள், நம்ம ஹார்ஷுங்கிற அர்த்தமும் இருக்கு. அதை தவிர குதிரை கால்கள் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குன்னு சொல்லியிருப்பேன்ல, அதே அர்த்தம் தான் இங்கேயும். குதிரைகள் வீதியிலே ஓடும் பொழுது தமது குழம்புகளால் பாரினை கிளைப்பன. பார் அப்படின்னா பூமின்னு அர்த்தம். இந்த இடத்துல நிலம்ங்கிற அர்த்தத்துல வருது. நிலத்தை கிளறுகின்றன. அவ்வழி கிளர்ந்த தூளியின், அங்கு கிளர்ந்து மேலெழுந்த புழுதியினாலே. தூளி அப்படின்னா புழுதின்னு அர்த்தம். நம்ம அதாவது சமஸ்கிருதத்தில் 4 விதமாக எப்போவுமே அந்த வியஞ்சனா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எழுத்துக்கள் 4 விதமாக சொல்லுவாங்க. த, 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 அந்த அந்த மாதிரி 4 உச்சரிப்பு இருக்கு. அதில் 3 விதமாக தூளிக்கே 3 இது. அதாவது தூளி அப்படின்னு நம்ம சொல்றது வந்து பஞ்சு அப்படிங்கிற ஒரு பொருள். தூளி அப்படின்னா ஆமைன்னு அர்த்தம். அதையே தூளி அப்படின்னு சொன்னா அது தூசியை குறிக்கும். அதுதான் நம்ம தூள் தூளா போறதுன்னு நம்ம சொல்றோம்ல, அந்த தூள்லேருந்து வந்தது தான் தூளி சமஸ்கிருதத்துல. எதுக்கு இந்த வித்தியாசத்தை சொல்றேன், இதை தவிர நம்ம குழந்தைக்கு, சின்ன குழந்தை, கை குழந்தைங்களுக்கெல்லாம் தூளி போடுவோம்ல, அதையும் நம்ம தமிழ்ல தூளின்னு தான் சொல்லுவோம். ஆனா அது வந்து சமஸ்கிருதத்துல தூளி, அந்த தூளி இல்லாட்டி அதை நம்ம வந்து தமிழ்ல டோலின்னு சொல்லுவோம். அதாவது 4 பக்கமும் ஊஞ்சல் மாதிரி வச்சு போடுறது, இல்லாட்டி இந்த சுவாமிக்கெல்லாம் வைப்பாங்கல்ல, அதை டோலின்னு சொல்லுவாங்க. அது தோழி அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லேருந்து வந்தது. எதுக்கு இந்த வித்தியாசத்தை சொல்றேன், நம்ம எல்லாத்தையுமே தூளி, தமிழ்ல சொல்லும் போது எல்லாத்தையுமே தூளின்னு சொல்லுவோம். நம்ம பூந்தாதுக்கும் தூளின்னு தான், ஏன்னா தூள் தூளா வருது இல்லை, அது பவுடரா இருக்குல்ல, அதனால அது போலன்ஸ் பூந்தாதுக்கும் தூளின்னு தான் பேரு. இந்த இந்த இடத்துல தூளி அப்படின்னு சொல்றது அவங்க தூசி கிளம்புது இல்லை, குதிரை அப்படி வேகமா போகும்போது தூசி கிளம்பும்ல, அந்த புழுதி கிளம்புது இல்லை, அது அந்த தூளி தான் அர்த்தம் இதுக்கு. அங்கு கிளர்ந்து மேலெழுந்த புழுதியினாலே மணி ஒளிப்பன. குதிரைகளின் மீது ஏறி வரும் வீரர்கள் அணிந்த மணிகள் மறைவன ஆயின. ஒளிஞ்சுக்கிறதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒளியுது. அவை ஒளிர அம்மணிகள் மறுபடியும் ஒளி வீசுமாறு, முதல்ல ஒளி வீசுது, இந்த புழுதியினால ஒளி மறையுது, திருப்பி ஒளிருது அப்படின்னு சொல்றாரு. அவை ஒளிர மீது குமரர்த்தம் தோளின் மாலை தேன் துளிப்பன. அவற்றின் மேலே வீரர்கள் தோள்களில் அணிந்த மாலைகள் தேன் துளிகளை சொரிந்தன அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமா கம்பர் வெளிப்படையா சொல்ல வர்ற கருத்து என்ன? குதிரை சவாரி செய்யும் வீரர்கள் அவர்கள் அணிந்த அணிகலன்கள் பதிந்த மணிகள் குதிரைகள் எழுப்பும் புழுதியினால, அவங்க குதிரைகள் கால்கள்ல இருந்து வேக வேகமா போறதுனால எழுப்பக்கூடிய புழுதியில அந்த மணிகள் மறைகிறது அப்படின்றது ஒரு விஷயம்.
அவை அப்படி மறைந்து மறுபடியும் ஒளி வீசுகிறது. ஏன் ஒளி வீசும் பொழுது மாலைகள் தேன் அவங்க அவங்க பூமாலை அணிந்து கொண்டிருக்கிறார்கள்ல, அந்த பூமாலையில் இருக்கிற தேன் பொழிஞ்சு அது ஒளி மறுபடியும் வீசுது, நல்லா பிரகாசிக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுவும் மக்கள் அங்கே அயோத்தி நகரத்து மக்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிற பாட்டு தான் இதுவும். இதுக்கும் அயோத்தி நகர் மக்களுடைய மகிழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், எப்படி காமத்தை இது 147வது பாட்டில் எப்படி இலைமறை காய் மறைவா சொன்னாரோ அந்த அந்த மாதிரி இந்த பாட்டில் அவர்கள் எவ்வளவு வேலை செய்கிறார்கள், அந்த எவ்வளோ மகிழ்ச்சியாக வேலை செய்கிறார்கள்ங்கிறத தான் இலைமறை காய்மறைவா இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னன்னா, அவங்க அன்றாட வாழ்க்கையை அவங்க சாதாரணமாக வேலை பார்க்குறத அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்க புழுதி கிளம்புற அளவுக்கு அவங்க வேலையில் கண்ணும் கருத்துமா இருக்காங்க. அதுக்கப்புறமா ஆனாலும் அவங்க மனசளவுலையும் சரி வெளி தோற்றத்துலேயும் சரி அவங்களோட அழகு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. எப்படி அந்த மணிகள் முதல்ல மறையிற மாதிரி மறைஞ்சா கூட திருப்பி தோன்றி அது இன்னும் தேன் சொட்ட சொட்ட இருக்குல்ல, அந்த மாதிரி. இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா, இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சு வேலை பார்க்க போகிறோம். அப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், நம்ம எல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்போடு இருப்போம். திருப்பி சாயங்காலம் வரும்போது எப்படா வீட்டுக்கு வருவோன்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல வராரு கம்பர். அதாவது என்னன்னா, எப்படி ஒருத்தர் துடிப்போட காலையில் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் வேலை பார்த்து முடிக்கிற சமயத்துலேயும் அவங்க அதே துடிப்போடு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வெளி தோற்றத்தை பார்த்தாலே ஒரு சோர்வு அடைஞ்சதை தெரியாதபடிக்கு அவங்க மனசளவுலையும் ரொம்ப வலிமையோடையும் ஒரு முடிக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோடையும் இருக்காங்க. அதே சமயம் வெளியில் தோற்றத்துலேயும் அவங்க பொலிவை கொஞ்சம் கூட இழக்கலை அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார். இந்த மணிகளை வச்சு ஒரு உவமையாக சொல்கிறார். இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. இழைப்ப அருங்குரங்களால் இவுளி பாரினை கிளைப்பன அவ்வழி கிளர்ந்த தூளியின் ஒளிப்பன மணி அவை ஒளிர மீது தேன் துளிப்பன குமரர்த்தம் தோளின் மாலையே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி.